நீங்க முதல்ல கேட்கணும். அதுக்கு தான் நீங்க நீங்க இஷ்டத்துக்கு ஒன்னு சொல்லக்கூடாது. நான் எதுக்காக உள்ள போனேன்னா உள்ள ஒரு கேம் பிளான் கேர்ள்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லினுக்கும் முத்துக்குமாருக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. ரெண்டு பேருமே விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு பயங்கரமாக முட்டிக்கிச்சு. எந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாச்சனா வெளியே போனாங்கல்ல, அப்போது சாச்சனா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நாமினேட் பண்ணாங்க. அதனால தான் ஆப்வியஸாக வெளியும் போனாங்க. ஜாக்லினும் அதில் ஒரு ஆள் தான். ஆனால் இவங்க வெளியே போனதுக்கப்புறமா ஜாக்லின் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப டஃப்பான பொண்ணு, ரொம்பவே ஸ்ட்ராங் கேண்டிடேட் அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் உள்ளே நாமினேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அதனால் நான் அவங்கள நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை முத்துக்குமார் அவர்கள் வந்துட்டு பயங்கரமாக நோட் பண்ணிட்டாரு. எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே உள்ளே நாமினேட் பண்ணீங்க, இப்போ வந்து அவள் வெளியே போயிட்டா, நான் அவளை நாமினேட் பண்ணியிருக்கவே கூடாது, நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக கேட்டார். உடனே ஜாக்லினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பு, நான் பேசுனது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் சண்டையாக போயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் ஜாக்லின் பேசுனதை முத்துக்குமார் ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் நாமினேட் பண்ணீங்க, அதை ஒத்துக்காமல் எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்துட்டு சமாளிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் பேச இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமாக வந்துட்டு முட்டிக்கிச்சு. ஸோ முதல் நாள் முத்துக்குமார் ஜாக்லின் ரெண்டு பேருமே பரம எதிரி ஆகிட்டாங்கன்றது பச்சையாகவே தெரியுது. இது மட்டும் இல்லை, ஜாக்லின் நேற்றுலேருந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு அதிகப்படுத்தி பேசி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி உங்கள் யாருக்கெல்லாம் தோணிட்டு இருக்குன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்.